சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி காணொலி காட்சி மூலம் பல மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் தற்பொழுது காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்கின்றனர். அவருடன் காவல்துறையில் இந்த தேர்தல் பணிக்காக பணிக்கப்பட்டுள்ள அபேஷ்குமார், கூடுதல் டிஜிபி அபேஷ்குமாரும் பங்கேற்றுள்ளார். இவர்கள் இருவரும் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக கடந்த சில நாட்களாக பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்த பிறகு முழுவதும் சோதனை செய்து வருகின்றனர். அதில் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் ஒருவரிடம் இவர்கள் சோதனை செய்யும் போது அவர்களிடம் உள்ள ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தொகையை உடனடியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பறக்கும் படையினர் அந்த சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையும் தற்போது கொடுத்து வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தால் பிடிக்கப்படும் தொகைகள், பறக்கும் படையினரால் கைப்பற்றப்படும் அந்த தொகைகளை திருப்பிக் கொடுப்பதற்கு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சரியாக ஆராய்ந்து அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த தொகைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது பாதுகாப்பு, ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படும், எந்தெந்த, அதாவது பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் இங்கு எவ்வளவு உள்ளன, அவற்றில் எவ்வளவு காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும், அதேபோல் துணை ராணுவ படையினர் எவ்வளவு தேவை என்பன குறித்த விவரங்களையும் முழுமையாக இவர்கள் கேட்டறிகின்றனர்.